Hello viewers, welcome to Suji Stories YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, நான் பேரண்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் பேபிக்கு என்னென்ன மாதிரியான பேபி ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அந்த பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன், ஸோ ஓவரால் வந்து பேபி ப்ராடக்ட்ஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு அண்ட் வந்துட்டு பேரண்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நியூ மாமிஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு டோட்லர் ஸ்டேஜில் இருக்க மாமிஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நானும் வந்து என்னோட பேரண்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போது நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் ப்ராடக்ட்ஸை பற்றி சஜஷன்ஸ் நான் கேட்டிருக்கேன். எனக்கு முன்னாலேயே பேரண்ட் ஆனவங்க கிட்ட, என் சிஸ்டர் கிட்ட, அப்புறம் யூடியூப்லேயும் நான் வந்து நிறைய ப்ராடக்ட் ஐடியாஸ் எல்லாம் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இது எந்த விதமான ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 100% என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன வந்து இதில் கற்றுக்கிட்டேன், நான் என்ன பேபி ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணேன், அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் வந்து இதில் நான் ப்ராடக்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி இது எந்த விதமான ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ இதை நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து டைப்பர். ஏன்னா வந்து பேரண்ட் ஆன உடனே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து என் பேபிக்கு என்ன டைப்பர் வந்து செட் ஆகும், என்ன டைப்பர் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் பேபிக்கு ரேஷஸ் எதுவும் வந்துடக்கூடாது, இல்லை டைப்பர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அதை எப்படி யூஸ் பண்ண, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறந்தோடனே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் மைண்டில் இருக்க ஒரு பிரச்சனை வந்து டைப்பர். இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ நான் டைப்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட பேபி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பேம்பர்ஸோட பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். பேம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பார்ன் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு டைப்பர் இருக்கும். அதுவும் எப்படின்னா பேண்டி டைப்பில் இருக்காது, அது வந்து இப்படி ரெண்டு சைடும் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப்பர் தான் நான் யூஸ் பண்ணேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன் இருக்கும் அந்த டைப்பரோட சென்டரில். அந்த எல்லோ லைன் வந்து எதுக்குன்னா அது ஒரு இண்டிகேஷன், டைப்பர் வந்து எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அண்ட் இன்னும் எவ்வளோ நேரம் அந்த டைப்பரில் நம்ம இந்த குழந்தைய வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் நமக்கு. அதாவது இந்த எல்லோ லைன் சென்டரில் இருக்கும். இப்போ வந்து பேபி ஒரு 2 times யூரின் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லோ லைன் வந்து பாதி பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனாக மாறி இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே பாதி வந்து யூஸ் ஆகிடுச்சு, அப்போ இன்னொரு மிச்ச பாதிக்கு இன்னொரு 1 hour கூட பேபி இந்த டைப்பர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு இண்டிகேஷன் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சில நேரம் வந்து டைப்பர் ஃபில் ஆனது கூட நம்ம தெரியாமலாம் இருப்போம். ஏன்னா புதுசாக பேரண்ட் ஆகிறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் மாமி ஆகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமையும் இருக்கும். அது பெருசாக தப்பு இல்லை, பட் இது வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணால் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போது வீட்டில் ஓல்டேஜ் பீப்புள் கூட நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்களுக்குமே நம்ம இதை எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களும் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க, ஓகே டைப்பர் ஃபில் ஆயிடுச்சு பேபிக்கு அப்படின்னு. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம நியூ பார்ன் ஸ்டேஜில் வந்து டைப்பர் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வீட்டில் இருக்கவங்கலாம் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது கரெக்ட் தான். பட் எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் செக்கப்கே போகிறோம், குழந்தை பிறந்தோன்னா கண்டிப்பாக செக்கப் போவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பர் போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்துகிட்டு போகணும்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது டைப்பர் போட்டு தான் பேபிக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து வீட்டில் யாராச்சும் சடனாக பார்க்க வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளாத் வச்சு நம்ம பேபி இது பண்ணிருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைத்தில் வந்து டைப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் பேபிக்கு வந்து சின்ன பேபியாக இருக்கும்போதே வந்து ஏதாவது சடனாக கோல்ட்
கோல்டு அட்டாக்கோ இல்லை ஏதோ ஃபீவரோ குழந்தைக்கு வருது அப்படின்னா நம்ம அந்த டைப்லேயும் பார்த்திங்கன்னா டைப்பர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா டக்குன்னு ஈரம் வந்து குழந்தைக்கு பரவி திரும்ப அது சிவியர் ஆகக்கூடாது எந்த கோல்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைப்லலாம் டைப்பர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து டைப்பர் தான் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணேன், கிளாத்தும் யூஸ் பண்ணேன். பட் வந்து என் பேபி பிறந்த சீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம் வின்டர் சீசனில் தான் என் பேபி பிறந்தாங்க, அக்டோபரில். ஸோ ரொம்ப குளிர் தான். நான் வந்து கிளாத்தில் வச்சுருந்தேன்னா அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணி ஈரம் ஆகிட்டே இருக்கும். சடனாக நானும் அப்போ தான் அம்மாவான புதுசுங்கும் போது எனக்கும் தூக்கம் இல்லாமல் என்னோட சைக்கிள் ரொட்டீனே ஃபுல் சேஞ்சு. ஸோ சில சமயம் நான் வந்து கவனிக்காமலாம் கூட நான் இருந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டேஜில் வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து மோஸ்ட்லி டைப்பர் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அந்த பேம்பர்ஸில் இருந்த நியூ பார்ன் ஸ்டேஜ் டைப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஒரு 6 months வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என் பேபிக்கு அந்த டைப்பர் நான் யூஸ் பண்ணேன். பட் அதில் நாங்கள் வந்து நாங்கள் ஒன்று பண்ணணும், அதை நான் வந்து உங்களுக்கு டிப் மாதிரி நான் சொல்கிறேன். பட் அது கரெக்டான மெத்தடா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலி நாங்கள் வந்து டைப்பர் வாங்கும்போது எப்படி வாங்குவோம் அப்படின்னா, ஒரு சைஸ் வந்து கூட வாங்கிடுவோம். எப்படின்னா இப்போது பேபிக்கு வந்து எல் சைஸ் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்எல் வாங்குவோம், எம் அப்படின்னா எல் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ஜாஸ்தியாக வாங்குவோம். அது ஏன் அப்படின்னா டைப்பர் வந்து அந்த கரெக்டான சைஸ்லேயே நம்ம வாங்கினோம் அப்படின்னா மேபி பேபிக்கு டைட்டாக இருக்குமோ, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால், ஜாஸ்தி சைஸ் போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ லூஸாக இருக்கும்போது கொஞ்சம் காத்தோட்டம் நல்லா போச்சுன்னா ரேஷஸ் வராதோ அப்படின்னு நாங்களாவே நினச்சிக்கிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, பேபிக்கு டைட்டாக இருந்ததுன்னா ரேஷஸ் வந்துடும் அப்படின்னு எங்களுடைய ஒரு ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு சைஸ் நாங்கள் ஜாஸ்தியாக தான் வாங்குவோம். இப்போவும் நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டுருக்கோம். ஸ்டில் இப்போ வந்து என் பேபி 2+ years ஆயிட்டாங்க. நான் இன்னும் பாட்டி ட்ரெயின் பண்ணல, அதுக்கு நான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ நான் இப்போது டைப்பர் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என் பேபிக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்படி ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அது கரெக்டான மெத்தடான்னு தெரியல, ஜஸ்ட் நாங்கள் பண்ணினதை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அது எங்களுக்கு ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி வாங்கினதுனாலையும் என்னமோ தெரியல, நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு பேபி ரேஷஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஒரு 1 or 2 times தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். பட் அதுவும் டைப்பர்னால இல்லை, வேறு இஷ்யூனால தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து ரேஷஸ் ஃபேஸ் பண்ணலை பேபிக்கு. ஸோ அதுக்கப்புறம் 6 months வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்டிக் பண்ணுற டைப் டைப்பர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி வந்து கொஞ்சம் துருன்னு கையை காலை ஆட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஸ்டிக் பண்ணுற டைப்பர் வந்து அவங்களுக்கு செட்டே ஆகலை, ஏன்னா அது பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதனால அப்போ அதுக்கப்புறம் பேண்டி டைப் டைப்பர் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் பேம்பர்ஸ்லேயே வந்துட்டு பேண்டி டைப் டைப்பர் போகும்போது எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லைன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி நாங்கள் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா மாதம் அந்த செலவு இருக்குது இல்லையா. ஸோ அதனால நாங்கள் சரி ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பிராண்ட் போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அப்பலோ பிராண்ட் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு. பட் அது செட் ஆச்சு. ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி அப்பலோ வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் அது ஓகே ஆச்சு, பேபிக்கு எந்த ரேஷஸும் வரல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ செட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எங்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்தது. அதனால நாங்கள் அப்பலோ பிராண்டுக்கு மாறிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அப்பலோ பிராண்ட் டைப்பர் இதுதான் வந்து நாங்கள் என் பேபிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் டைப்பர் அப்பலோ தெரியுதா உங்களுக்கு வீடியோவில், அப்பலோ. ஸோ இது வந்து எங்களுக்கு செட் ஆகிடுச்சு என் பேபிக்கு. ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் நான் கூட தான் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைப்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அப்பலோ பிராண்ட் வந்து செட் ஆச்சு, எந்த ரேஷஸும் வரல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ஒரு சின்ன பேக்கெட்டாக ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்பலோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் டு வைப்ஸ். ஸோ வைப்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லிட்டில்ஸ் பிராண்ட் வைப்ஸ் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு அதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு
அவமானமும் இல்லை. என்னடா 2+ இயர்ஸ் பேபிக்கு இன்னும் வைப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என் பேபிக்கு நான் இன்னும் பாட்டி ட்ரைனிங் பண்ணலை, பட் இட்ஸ் இந்த ப்ராசஸ். அது நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம், நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், என் பேபியும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா கற்றுக்கிறதுல. பட் இட்ஸ் ஓகே, நான் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ அவள் மெதுவாக எப்போ கற்றுக்கணுமோ அவள் அப்போ படிச்சுக்கிட்டோம். ஸோ அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்துலையுமே அப்படின்ட்டு நான் ஒரு முடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து அவளுக்கு அந்த நேம் நான் வந்து பழக்கியிருக்கேன். ஸோ இனி போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது ட்ராவல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு வாஷ் பண்ண முடியாத ஏரியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த வைப்ஸ் தான் அந்த டைத்தில் யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ்லேயே எங்கேயாவது போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கள் காரை ஓரம் கட்டி அப்பயே வந்து கார்லேயே வச்சு அவங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ நான் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஸோ வீட்டில் இருந்தால் நம்ம வாஷ் பண்ணிடலாம், பட் எங்கேயாவது வெளியில் போகும்போது வாஷ் பண்ண முடியாத ஏரியாவில் நம்ம இருக்கோங்கும்போது இந்த வைப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அதில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா லிட்டில்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து பாப்பா பிறந்த டயத்தில் சப்போஸ் எமர்ஜென்சியாக நாங்கள் வாங்க போகிறோம் போது ஷாப்பில் வந்து இது ஸ்டாக் இருக்காது. அப்போ வந்து வேற ஒரு பிராண்ட் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட். நாவல்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுன்னு நினைக்கிறேன், ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் சம்திங் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணப்போ என் பேபிக்கு ரேஷஸ் வந்துடுச்சு. நான் வந்து டைப்பர்னால தான் நினச்சேன், பட் செகண்ட் டைம் ரிப்பீட்டடாக அதே பிராண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன் இது வைப்ஸ்னால வர ரேஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த பிராண்ட் நான் மட்டும் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வாங்கிட்டே வராதிங்கன்ற மாதிரி நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவேன். சப்போஸ் ஒரு கடையில் இல்லைன்னா கூட 4-5 கடை ஏறினாலும் இந்த பிராண்டே வாங்குங்க, வேறு எதுவுமே வாங்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ லிட்டில்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என் பேபிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த வைப்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இது கம்ஃபர்டபுள். என்னை பொறுத்த வரைக்கும் வைப்ஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இது வந்து பெஸ்ட்டு. ஸோ அப்படியே வந்து ரேஷஸ் வந்தப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரேஷஸ் வந்தப்போ வந்து நான் இந்த 2 ரேஷ் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ நான் வந்து இது யூஸ் பண்ணுறதே இல்லை, அதுதான் இது, அதனால தான் இது வந்து இந்த நிலமையில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் வந்து அரௌண்ட் ஒரு 7-8 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோக்கு வேண்டி நான் இதை தேடி எடுத்தேன். ஸோ அதனால தான் இது வந்து இந்த நிலமையில் இருக்குது. ஸோ நான் இந்த 2 ரேஷ் க்ரீம் தான் என் பேபிக்கு நான் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஹாப்பி நாப்னு சொல்லிட்டு, இது வந்து சும்மா ஜென்ரலாக போய் வந்து ஃபார்மசியில் கேட்டோம், ஏதோ ரேஷ் க்ரீம் கொடுங்க, டைப்பர் ரேஷ் க்ரீம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இது கொடுத்தாங்க. பட் இது ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. பட் இந்த ஹிமாலயா ரேஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, ஹிமாலயா டைப்பர் ரேஷ் க்ரீம், இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பர். இட் ரியலி ஒர்க்ஸ். நல்லா கேட்டுச்சு என் பாப்பாவுக்கு, டக்குன்னு க்யூர் ஆச்சு. இப்போ வந்து நான் மார்னிங் வந்து நான் என் பாப்பாவுக்கு ரேஷ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணோடனே க்யூர் ஆகுறத நான் பார்த்தேன். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹிமாலயா. இது வந்து தி பெஸ்ட் ரேஷ் க்ரீம்னு நான் சொல்லுவேன், ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக க்யூர் ஆச்சு இது. ஸோ ரேஷ் க்ரீம் வந்து ஹிமாலயா நான் சொல்லுவேன். இது வந்து ஓகே தான், பட் திஸ் இஸ் டூ குட். ஸோ ரேஷ் க்ரீம் ஓவர். அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத் டைப்பர்ஸ். இது வந்து நாங்கள் 3 இருக்குது. இப்போ வந்து 3 இருக்குது, ஆரஞ்ச், பிங்க் அண்ட் ப்ளூ. இன்னொன்று கூட இருக்குது, அது வந்து ஆக்சுவலி பாப்பா யூஸ் பண்ணலான்னு சொல்லி துவைக்க போட்டிருக்கேன். இது என்ன பிராண்ட் அப்படின்னா மைலோ. வீடியோவில் தெரியுதா, மைலோ பிராண்டு, MYLO, மைலோ எசென்ஷியல்ஸ். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 4 சேர்ந்து ஒரே பேக்கேஜ் தான். இன்னொரு கலர் இருக்குது, ஆக்சுவலி ரெட் கலர் இருக்குது, அது வந்து நான் சொன்ன மாதிரி துவைக்க போட்டிருக்கேன். இந்த 4 சேர்ந்து ஒரே பேக்கேஜாக தான் வாங்கினோம். அரௌண்ட் 800 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பேபிஸ்க்கு. ஏன்னா இப்போது இந்த டைப்பரை யூஸ் பண்ணும்போது ஏன்னா யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா அட்லாஸ்ட் எல்லாருக்குமே வந்து மணி மேட்டர்ஸ்னோ. ஸோ இதில் நம்ம செலவை குறைக்கணும், அப்படி இதை வந்து இதோட யூசேஜை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இது வந்து நமக்கு பெஸ்ட்டு. இது வந்து ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு 800-900 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கின மாதிரி ஒரு ஞாபகம்.
இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டி ட்ரெயின் பண்ணுற வரைக்குமே இதை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வரைக்கும் இது யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ சடனாக யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்காக நம்ம எதுக்காக இந்த டைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற டயத்தில் இதெல்லாம் போட்டு விட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் டே டைம்லேயும் பார்த்திங்கன்னா பேபி வந்து ஒரு நாப் எடுக்கிறாங்க, ஒரு 1 hour வந்து டே டைமில் தூங்குவாங்க அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். பிகாஸ் இது கிளாத், ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிளாத் தான். பேபிக்கு ரொம்ப சேஃபு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த பட்டன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ சைஸ் பேபி கொஞ்சம் வளர்றாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பட்டன்லலாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இது இருக்கிறதுனால நான் இது வந்து 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பேபி பாட்டி ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூரின் பாஸ் பண்ணிட்டா நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். பட் மோஷன் பாஸ் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். பட் அது வந்து அம்மாக்கள் கையில், உங்களுடைய மனதைரியத்தை பொறுத்து நீங்கள் அதையும் வாஷ் பண்ணிக்கலாம். பழகிரும், நாளாக அதுவும் நமக்கு பழகிரும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. பட் இது எவ்வளோ நேரம் தாங்கும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து 2 hours, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 hours. அதையும் விட்டிங்க மிஞ்சினா இப்போ பேபி வந்து கம்மியாக தான் யூரின் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 3 hours மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இல்லை பேபி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிருக்காங்க, இது ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கே தெரியும், இது ஈரமாகும். ஸோ அதை நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 2 hours தான் தாங்கும் பேபிக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான் தாங்கும். ஓகேங்களா? ஓகே, டைப்பர்ஸ் ஓவர், எல்லாமே ஓவர். வேறு என்ன நான் சொல்லலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் க்ளீன் பேபி டைப்பர் டிஸ்போசல் பேக்ஸ். இது வந்து நான் வந்து அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நான் என் பாப்பா பிறக்கும் போதே நான் வாங்கிட்டேன், பிறந்த டைட்டே நான் வாங்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப கம்மி காஸ்ட் தான். பட் இது வந்து ரொம்ப இதோட பர்பஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து நான் வாங்கும்போது 3 பாக்ஸ் சேர்த்து ஒரே பண்டிலாக வந்துச்சு. இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 bags இருக்குது. இங்கே இப்போ தெரியுதா? ஸோ இந்த ஒரு பாக்ஸில் வந்து 15 bags இருக்குது அப்படின்னா 3 பாக்ஸில் 45 இருக்கும். எனக்கு 3 பாக்ஸும் சேர்ந்து ஒரே பண்டிலாக வந்தது. அந்த 3 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா 150 to 200 சம்திங், அவ்வளோதான். நான் வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் தான் தீர்த்துருக்கேன். இது வந்து 3வது பாக்ஸ். இந்த 3வது பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இவ்வளோ கவர்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா டைப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா மற்றவங்க முன்னால் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக நம்ம டைப்பரை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து இதை வாங்கி வச்சுக்கிட்டோம், இந்த பேக்ஸை வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் டீசெண்டாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். இந்த கவர் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஒரு கவர் நான் எடுத்து காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் கவரு. ஸோ நம்ம வந்து டைப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுருட்டி இதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாலித்தீன் பேப்பர் மாதிரி தெரியுதுல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து ஒட்டிட்டோம்னா இது ஒரு நீட்டான பேக் மாதிரி இருக்கும். இதை அப்படியே போய் குப்பையில் போட்டுடலாம். ஸோ வந்து நம்ம மற்றவங்க யாராவது வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம், அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு மோஷன் டைப்பரெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் அப்படியே போட முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போவும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் இப்போ ஹோட்டல் ரூம்ஸ்லாம் ஸ்டே பண்ணும்போது நான் இது யூஸ் பண்ணி தான் என் பேபியோட டைப்பர்ஸ் எல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணேன். ஸோ இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 2 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினது, இப்போவும் எனக்கு வந்து இது இருக்குது. ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது நிறையா பேருக்கு இருக்குன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாம்க்கு நான் இதை சஜஸ்ட் பண்ண இப்படி ஒன்று இருக்குது, இதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இது வந்து சோப். இது சோப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது சோப்பு தான். இது வந்து எந்த கடையிலையும் கிடைக்காது. இது என்ன பிராண்டுன்னு கேட்டால் இதுக்கு பிராண்டே பேரே இல்லை. இது ஏன் அப்படின்னா
இது வந்து நாங்களே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஹோம்மேட் சோப். ஸோ இந்த சோப் தான் வந்து நான் என் பாப்பாவுக்கு நான் 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என் மம்மி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது எங்களுக்கு 100% நேச்சுரல். நாங்கள் வந்து இதில் எந்த என்ன சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து சோப் பேஸ் மட்டும் நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஹர்ப்ஸ் வந்து இந்த கத்தாழை, குப்பைமேனி அந்த மாதிரி ஒரு சில ஹர்ப்ஸ் எல்லாம் நாங்களே ஆட் பண்ணி என் மம்மியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுல ஜஸ்ட்டு பாப்பாக்காக நாங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அவளுக்கு இந்த ஹோம்மேட் சோப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவளுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் இல்லை இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ அதனால் வந்து நான் என்ன பெஸ்ட்டு சோப் ஃபார் பேபிஸ் அப்படின்றத வந்து என்னால் சஜஸ்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஐ எம் ஸோ சாரி ஃபார் இட். ஏன்னா நான் இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வேறு சோப்ஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஐ எம் சாரி ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஷாம்பூ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என் பாப்பா பிறந்தப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஹிமாலயா இருக்குது இல்லையா, ஹிமாலயா பிராண்டோட பேபி ஷாம்பூ இதுதான் நான் வந்து என் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன். பட்டு இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இது யூஸ் பண்ணும்போது என் பாப்பாவோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக, எப்படி சொல்கிறது, ஒரு இந்த செம்பட்டை பாஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க, ஒரு செம்பட்டை கலர் அப்படி சொல்லுவாங்கள்ல முடிய. ஸோ அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கே பார்த்துட்டு என்னடா இவளோட முடி இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து கேர்ள் பேபியாக இருக்கும்போது கொஞ்சம் ஹேரை வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து கொஞ்ச நாள்லேயே இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இந்த ஹிமாலயா பிராண்டை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி வேறு பிராண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மம்மாஅர்த் நான் சூஸ் பண்ணேன். மம்மாஅர்த் ஜென்டில் கிளென்சிங் ஷாம்பூ ஃபார் பேபிஸ் இது நான் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஓகே ரொம்ப ட்ரையாகவும் இல்லை பட் சூப்பர்பாகவும் இல்லாமல் இட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு மிடில் லெவலில் வந்து ஓகேவாக இருந்தது. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதுவும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணேன். பட் வந்து என்னென்னா சரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஹேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செபாமெட். ஸோ செபாமெட் ஆமாம் பேபி செபாமெட் ஷாம்பூ. ஸோ இது வந்து நான் இப்போ 1 மந்த்தாக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேபிக்கு. உண்மையிலே இட்ஸ் அமேசிங், சூப்பராக இருக்குது அவளோட ஹேர் டெக்ஸ்சர். எனக்கே பொறாமையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அவளோட ஹேர் டெக்ஸ்சர். ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக ஒரு மாதிரி டெண்டரியாக சூப்பராக இருக்குது அவளோட ஹேரு. நான் அந்த ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவள் ஹேர் எப்படி இருந்ததுன்னு நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரீமியம் எண்ட் வருது. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியும். இது வந்து ஒரு 150 ml பாட்டில் தான் இது. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி சின்ன பாட்டில் வாங்கினேன். இந்த 150 ml பாட்டிலே பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்துச்சு. ஸோ ஆனால் யூஸ் பண்ணுறேன் இந்த 1 மந்த்தாக அவளுக்கு இதுதான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது ஹேர். உண்மையிலே இட்ஸ் ரியலி குட். ஸோ இது ரியலி குட். இப்போது வந்து இந்த 3 ஷாம்பூ யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. ஸோ இந்த 3ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து லோ, இது மீடியம், இது ஹை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா அப்படி தான் நான் இதுக்கு ரேட் பண்ணுவேன். ஏன்னா இது 3 யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ என்னை கேட்டால் வந்து ஷாம்பூ செபாமெட் இஸ் பெஸ்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள் பேபிஸ். ஸோ அதனால் இது வந்து எனக்கு சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து காசு போனாலும் பரவாயில்ல, பேபியோட ஹேர் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கே போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அண்டு ஷாம்பூ சொல்லிட்டேன், டைப்பர் சொல்லிட்டேன், ரேஷ் க்ரீமு, கிளாத் டைப்பர்ஸு, வைப்ஸு இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். நான் சோப்பும் சொல்லிட்டேன். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பேஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பவுடரு, ஆயிலு, பாடி லோஷனு, அதுக்கப்புறம் அவளுக்கான விட்டமின் சப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது,
ஆமாம். அண்ட் இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு வீடியோ பார்ட் 2ன்னு சொல்லி நான் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், என் கூட கனெக்ட் ஆகிருங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இனி என்கிட்ட நீங்கள் வேறு என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதையும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.